லியோ படத்தில் ஒரு லிப்லாக் காட்சி, அந்த லிப்லாக் காட்சியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து இவருடைய பிறந்தநாளுக்கு வந்து லவ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணுறாங்க. நாளைக்கு தொண்டர்கள்லாம் வந்து தலைகுனியக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து தனி விமானத்தை மட்டும் போல சார், தனி காரில் மட்டும் போல, தனி ஹோட்டல்லேயே 2 பேரும் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலும் 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 வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையை வச்சு நீங்கள் இப்படி வந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இது அந்த அரசியல் கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு அவப்பேரை ஏற்படும். பணம் இருக்குன்னு வச்சுக்கலாம், எத்தனை விற்கணும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் பொதுவாக ஒரு நடிகன் என்பவன் சினிமாவில் மட்டுமே நடிக்கணும். ரஜினிகாந்த் எடுத்துங்க, அந்த சொட்டத்தலைவர் தான் வராரு, சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா அந்த பண்ணாட பொறுக்கிங்க. நான் கேட்குறேன், சங்கீதா வந்து தனி ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஆணோட பயணிக்கிறாங்க சார், ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, தனி காரில் போகிறாங்க, தனியாக ஹோட்டலில் தங்கினா இதை ஏற்றுப்பாங்க. பொறுக்கித்தனமான வேலை இந்த டேட்டு குத்திக்கிறதுன்றது. இந்த இடத்துல நீங்கள் டேட்டு குத்திக்கிறீங்க சார், அந்த வீட்டில் இருக்க பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் மனைவி புழங்குவாள். நீ பெரிய தலைவர் ஆகிட்டன்றதுலாம் பெருமை கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறன்றது தான். ஹலோ வியர்ஸ், நம்ம நம்பீஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆடு வசமாக சிக்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த கெலட் நாய் என்னென்னமோ பேசியிருக்கு, அதெல்லாம் கூட வந்து நான் மன்னிச்சிருவேன். ஆனால் கடைசியில் ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையை விட்டாமல் பாருங்க. டேய், திமுக கொத்தடிமை உங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்காடா? ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? ஏண்டா, 1க்கு 3 கொண்டாடி வச்சிருக்கிறவரெலாம் வந்து ஒழுக்கத்தை, அந்த கட்சியை சேர்ந்த பண்ணாட நீ ஒழுக்கத்தை பற்றி பேசலாமா? நீ அந்த கட்சியில் காசு வாங்கிட்டு அதுக்கு கூலி வேலை பார்க்குற புறம்போக்கு. அதனால விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலுமே அதில் குத்தம் கண்டுபிடிக்கிற ஒரு அயோக்கிய பயலுக்கு தான் நீங்கள். புரியுதா? படத்தில் நடித்தா படத்தில் இப்படி நடிக்கலாமா அப்படின்னு கேட்குறது, தனியாக போனால் தனியாக இப்படி போகலாமா அப்படின்னு கேட்குறது, தனி மனிதனாக இருந்தால் தனி மனிதன் இப்படி இருக்கலாமா, பொலிட்டீஷியன் இப்படியெல்லாம் இருக்கலாமா? டேய், உங்களுக்கு எப்படி தான்டா இருக்கணும்? இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் விஜய் அண்ட் த்ரிஷா இவர்கள் ஃப்ளைட்டில் போனனால தமிழ்நாட்டில் எல்லாம் பஞ்ச பரதேசி ஆகிட்டாங்களா, வேலை வாய்ப்பு போயிருச்சா, இல்லை எல்லாம் செத்துட்டாங்களா? என்னடா பிரச்சனை? அவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அதுவும் அவங்க கல்யாணம் ஃப்ரெண்டோட ஒரு கல்யாணம், அவங்க அதுக்கு போயிருக்காங்க, சக நடிகை இன்வைட் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இதில் வந்து ஒழுக்கம் போயிருச்சுன்றான். சங்கீதா போனால் வராலியா அப்படின்றீங்க, லிப்லாக் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வைக்கிறாங்க. இதனால் தொண்டர்களுக்கு வந்து தலைகுனிவாயிருச்சுன்னு சொல்லிட்டு, டேய், நாங்கள் ஏன்டா தலை குனிகிறோம்? ஏன்டா தருதலைங்களா? நாங்கள் ஏன் தலை குனிகிறோம்? அதாவது இப்போ நான் திருப்பி ஒன்றை கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம், இப்படி வருவோம். ஏன்னா ஒழுக்கத்தை பற்றி இவன் பேசிட்டான். ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், இல்லை தலைவராக இருக்க தனிநபராக இருக்கலாம், ஒருத்தரை பற்றி விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு நீ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிற. நான் என்ன கேட்குறேன், த்ரிஷா விஜய் அவர்கள் வந்து படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின், ஓகேங்களா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் 4 படம் அடிச்சிருக்காங்க, 5 படம் நடிச்சிருக்காங்க. நடித்த படம் எல்லாமே ஹிட்டான படங்கள், ஹிட் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 20 வருஷ காலம் 25 வருஷம் காலமாக நட்பு இருக்குது. அப்போ அந்த நட்பை நீங்கள் உங்கள் தேவைக்கு கொச்சப்படுத்துறீங்கன்றதுக்காக அவங்க ஏன்னா அந்த நட்பை வந்து கட் பண்ணணும்? உதாரணத்துக்கு எனக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கான்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்தோ இல்லை காலேஜ் படிக்கிற காலத்தில் இருந்தோ இருந்திருக்கலாம். அவங்க இன்றைக்கி கல்யாணம் குழந்தை குட்டிலாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுனால எங்களுக்குள்ளே வந்து தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நீ இப்போ நினச்சின்னா அதை நான் எப்படி கட் பண்ண முடியும்? எங்களுக்கு நாங்கள் சரியாக இருக்கோன்னு தெரிஞ்சால் பத்தாதா? ஊருக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது? ஒன்று, இந்த கேள்வியை விஜய் அவர்களுடைய மனைவி கேட்கணும், இல்லை பிள்ளைகள் கேட்கணும், இல்லைன்னா பெற்றவங்க கேட்கணும். கண்ட பரதேசி, ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி, 200 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற பரதேசிலாம் கேட்கவே கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இன்னொன்று என்ன சொல்கிற, இது வந்து ஒரு தலைவருக்கான ஒழுக்கமா அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், ஒழுக்கம் அப்படின்னா என்னடா? ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்கடா. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை திருடி வீடியோ எடுத்து அதை பப்ளிக் பண்ணி அதில் வந்து குளிர் காயறதுக்கு பேர் தான் வந்து ஒழுக்கமா? ஏன்டா எச்சக்கலை புறம்போக்குங்களா? நீங்கள் திமுக கொத்தடிமை. அவர் உண்மையாக சொல்ல போனால் நீ ஒன்று ஒரு ஏர்போர்ட்டில் ஏற போகுது என்னது என்ட்ரன்ஸில் நீ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா வெளியில் அந்த ஃப்ளைட்டு கிட்ட போகும்போது யாருடைய பர்மிஷன் வேணால் எடுக்க முடியும். ஆனால் இவங்கள நீ எங்கே வந்து வீடியோ எடுக்கிற? ஸ்க்ரீனிங்கில் வீடியோ எடுக்கிறீங்க. ஸ்க்ரீனிங்கில் த்ரிஷா அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி ஸ்க்ரீனிங்கில் வீடியோ எடுக்கிறீங்க. காரில் போய் உட்கார வரைக்கும் வீடியோ எடுக்கிறீங்க. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே காரில் போய் ஏறி உட்காந்தாங்க. ஏன் இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு போனவங்களுக்கு 2 ஒரே காரில் போய் உட்கார தெரியாதா? எதுக்கு தனித்தனி காரில் போய் ஏறுறாங்க? அப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதை வீடியோ எடுத்ததுங்க பாரு, இதுவே வந்து ஒரு ஒழுக்கமற்ற செயல். இது ஒரு கட்சி தலையீடு இல்லாமல் செய்யவே முடியாது. அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, சிஐஎஸ்எஃப் போலீஸ்காரன் தான் இருப்பாங்க. ஒன்று அவங்கள யாரை வச்சு எடுத்துருக்கணும், இல்லைன்னா டிஎம்கேக்காரன் இந்த என்ன சொல்லுவாங்க
உளவுத்துறைன்னு சொல்கிறீங்களே, இந்த உளவுத்துறைன்ற பேரில் எவனாவது உள்ளூரில் அந்த சுற்றின்னு இருப்பான் போலீஸ்காரன், அவனை வேணால் எடுத்துருக்கணும். ஸோ இப்படி அநாகரிகமாக அவங்களுடைய ப்ரைவேட் ஒரு ஜேர்னியை வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள், விஜயன் த்ரிஷா அவர்கள் ஒன்றா போகிறாங்க. நான் கேட்குறேன், ஒன்றா அந்த ஃப்ளைட்டில் அவங்க 2 பேர் மட்டுமாடா போனாங்க? பரம்போக்கு அதில் 6 பேர் போயிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிற, அவங்க வந்து ஃப்ளைட்டில் மட்டும் ஒன்றா போல, அங்கே போய் ஹோட்டல்லையும் ஒன்றா தான் இருந்தாங்க. சார் தான் போய் உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா கன்ஃபார்ம், என்ன இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறார் அப்படின்னா, சார் அங்கே போய் நீங்கள் விளக்கு பிடிச்சிருப்பீங்க, அதனால வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்போ நீங்கள் விளக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அதையும் வந்து வீடியோ எடுத்து போட வேண்டியதாண்டா புறம்போக்கு. வாய்க்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு என்னது என்னமோ சொல்லுவாங்களே இஷ்டத்துக்கு, அதாவது அவள் வாய்க்கு அவுல் கிடைச்சிருச்சுன்னா போட்டு வெண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைச்சிடாதா விஜய் அவர்களை பற்றி தாக்கி பேசுகிறதுக்கு, நம்ம அதை வச்சு செஞ்சுருவோம் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான எண்ணத்தில் இருக்கிற நீங்கள்லாம் ஒழுக்கத்தை பற்றி பேச வேண்டிய அருகதையே கிடையாது. சரி, அப்புறம் விடு. இதில் வந்து இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ இவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னா, இதே மாதிரி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தனியாக போனால் இவங்களாம் ஒத்துப்பாங்களா? அதைத்தாண்டா திருப்பி கேட்குறோம். விஜய் அவர்கள் தனியாக போனாரா? விஜயம் த்ரிஷா மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டில் போனாங்களா? அந்த இதை எடுத்து பார்த்தீங்களா, ஐட்னரி எடுத்து பார்த்தீங்களா? அதில் வந்துருச்சு இல்லையா பேசஞ்சர் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? அதில் 6 பேர் இருக்காங்களே. 6 பேர் போன ஃப்ளைட்டில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்போ விஜய் அவர்களும் சங்கீத த்ரிஷா அவர்களும் ஒன்றா போனது பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் எப்படி கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸ்பா, நீங்கள் எல்லோரும் ஒரு பொலிட்டீஷியன்ஸாக இருக்காங்க. அந்த பொலிட்டீஷியன்ஸில் வந்து லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு இதுக்காக டெல்லிக்கு போகிறீங்க, இல்லை திருச்சிக்கு போகிறீங்க. ஒரே ஃப்ளைட்டில் ஒரு 20-30 பேர் போகிறீங்க, அதில் 10 லேடிஸு 10 ஜென்ஸ் இருக்காங்க. உடனே இப்போ திமுக காரங்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச முடியுமா? பேசினா ஒத்துப்பீங்களாடா? ஏன்டா எச்சக்கலைங்களா? ஸோ அதனால் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதையே எடுத்து விமர்சனம் பண்ணுறது மிகப்பெரிய குற்றத்துக்கு. உங்களாம் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் உங்களெலாம் வந்து உள்ள பூச்சி போடணும். இந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இன்னும் உள்ள நுழைஞ்சதுக்கு. இதை விஜய் அவர்கள் நினச்சிருந்தாலும் சத்தியமாக உங்கள் இந்த வீடியோ லீக் பண்ணதுக்கு அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துருக்க முடியும், அவர் நினச்சிருந்தேன். பட் அவர் இதை பற்றி கவலைப்படல. ஏன்னா உங்களுக்கு பயந்து நீங்கள் சொல்கிற விமர்சனத்துக்காக இவர் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாவோ இல்லை வேறு மாதிரி அவாய்ட் பண்ணாவோ அதுதான் தவறான செயல். தன்னுடைய தேவைக்காக மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் நல்லவனாக காமிச்சுக்கணுன்றதுக்காக இயல்பை மாற்றிக்கிறவன் தான் அயோக்கியன். அப்படிப்பட்ட இயல்பை மாற்றிக்கிட்டு தான் இன்றைக்கி பல பேர் பல பொலிட்டீஷியன்ஸு வெளியில் நல்ல மாதிரி காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனால் விஜய் அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இது, மக்கள் வாழ்க்கை இப்படி. ஸோ அப்படின்ற 2 கேட்டகரி பிரித்து தான் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் இன்றைக்கி அவர் பின்னாடி இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கும், அவர் பின்னாடி போகிறோம். அதனால் எங்களுக்கு வந்து நீ சொல்கிற மாதிரி தலைகுனிவெலாம் ஒரு இடம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு புரிதல் இருக்குது. ஏன்னா உங்கள் டிப்யூட்டி சிஎம் மாதிரி யாருக்கும் தெரியாமல் துபாயில் வந்து வீடெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படிலாம் இப்படிலாம் இருந்துட்டு போகிறவரெலாம் கிடையாது, புரியுதா? அதனால் வந்து நீ எங்கே பிரச்சனை இருக்குன்னு பாடுற, முதல்ல அதை போய் சரி பண்ணுங்கடா. அதை நாங்கள் எடுத்து எல்லாத்தையும் லூப்பெல்லாம் எடுத்து வெளியில் விட ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, நாரி போயிருவீங்க நாரி. ஆனால் ஏன்னா விஜய் அவர்களாவது இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் விஜய் த்ரிஷா மட்டும்தான். பட் உங்களுக்கு அன்னைக்கு இருக்குது, அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். கலைஞர் காலமாக இருக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டாலின் காலமாக இருக்கலாம், அப்புறம் உதயநிதி காலம்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் காலத்துலேயும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து போன பெண்களை பற்றி எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அநாகரிகமான மக்கள் நாங்கள் இல்லை. நீங்கள் தான் இந்த ஒரு 200 ரூபாய்க்கும் திமுகவுடைய கட்சி பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தவனை கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்துகிற ஒரு கேவலமான ஜந்துக்கள் நீங்கள். படத்தில் நடித்தா அதை குறை, படத்தில் வந்து இந்த வயசில் இவருக்கு லிப்லாக் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு உதாரணத்துக்கு கமலஹாசன் வந்து சொல்கிறேன், புண்ணிய மன்னனுக்கு அப்புறம் அவர் கமலஹாசன் லிப்லாக்கே அடிக்கலை. ஏன் அதுக்கப்புறம் நீ கோமாவில் இருந்தியாடா புறம்போக்கு? கோமாவில் இருந்தியான்னு கேட்குறேன். இந்த படம் வந்துச்சுனது ஜெயலலிதா கூட அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விஸ்வரூபம் படம்லாம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அந்த படத்தோட ஹீரோயின்லாம் என்ன ஏதுன்னா தெரியுமா? தெரியாதா? யாரை வச்சுருக்காரு, எத்தனை பேரை வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார். அப்போ மட்டும் கமலஹாசன் ஒழுக்கமாயிட்டாரா? ஏண்டா உங்களுக்கு இப்போ கமலஹாசன் வந்து டிஎம்கேல இருக்கிறனால அவரை பற்றி பேச மாட்டீங்க.
இவர் விஜய் அவர்கள் டிஎம்கே எதிர்க்கனால நீ என்ன வேணால் பேசுவேன். ஏன்டா கிழட்டு நாயே, உனக்கு சோறு திங்கணும் அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன், சோறு திங்கணும்னா போய் விஜய் வீட்டு முன்னாடி நின்று பிச்சை போடுவார், வாங்கிட்டு போயிரு. நீ இந்த சேனலில் உட்காந்து சம்பாதிக்கிறத விட அதிகமாக கிடைக்கும், உண்மையாக சொல்கிறேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீ இப்படி தான் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன்னா உன் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, யாரும் என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. முதல்ல நீ அதை போய் பாரு. இருந்துச்சுன்னா உனக்கு அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா முதல்ல அதை போய் பாரு. அடுத்தவன் குடும்பத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னா உன் குடும்பம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு யோக்கியமாக இருக்குன்னு முதல்ல போய் பாருங்கடா. அவன் குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறமா இன்னொருத்தன் குடும்பத்தில் வாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் பர்சனல் லைஃப், அவருடைய லைஃப்பில் இருக்கிற விஷயத்த பொது வாழ்க்கை வந்துட்டாருன்றதுக்காக அவருடைய எல்லா சுதந்திரத்தையும் எல்லா பர்சனல் லைஃப்பையும் விட்டுட்டு மக்களுக்காகவே மட்டும் நிற்கணும்னு நினைக்கிற முட்டாள்தனமான ஒரு இடியட்ஸ் கிடையாது நாங்கள். தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக இருக்கட்டும், அந்த விஜய் கட்சியை விரும்புகிறவங்களாக இருக்கட்டும், உங்களை மாதிரி முட்டாள்கள் கொத்தடிமைகள் தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் முன்னாடி அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் பின்னாடி எல்லாமே ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் அப்படி கிடையாது, எப்பயுமே ஓப்பன். ஸோ தளபதி ஓப்பனாக இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாண்டுக்கிட்டு செத்துருங்க, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். தமிழ்நாடு அது உருப்படும். ஓகே கைஸ், see you on another video. Love you all, take care, bye bye.